மாலையோட அந்த இருட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சான் கஜேந்திர ரூபசேகர கோட்டப்புறத்தான். அடுத்த அடியில் வழவழப்பா அங்கே சுருண்டுட்டு இருந்த கோதுமை நாகத்தை மிதிக்க அது சீறிக்கிட்டு நிமிர்ந்துச்சு. கஜேந்திரனும் மிதிக்கக்கூடாத ஒன்றை மிதிச்சிட்டதா கருதி கால்களை பரபரப்போட அசைக்க சீறின நாகம் தற்காப்பு உணர்வோட பற்களை அவன் கால் பரப்பில் மாறி மாறி இறக்குனுச்சு. கஜேந்திரன் ஒன்றும் புரியாம வலி தாங்காம மாலையை கீழே போட்டுட்டு வெளியே வர முயற்சி பண்ணும்போது இருட்டில் சுவரில் மோதி கீழே விழுந்தான். வேங்கை பொன்னியோட திருவுருவமே லேசா அதிர்ந்துச்சு. வெளியே பார்த்துட்டு இருந்தவங்கள விசு சிலையோட அதிர்வை பார்த்து விதிர்க்க பூசாரி பொன்னம்பலம் வேகமாக கருவறைக்குள்ள நுழைஞ்சு குத்து விளக்கை எடுத்துக்கிட்டு பின்பக்கமாக போய் பார்த்தாரு. கீழே விழுந்து கிடந்த கஜேந்திரனோட வயிற்று மேல அமர்ந்தபடி விளக்கு வெளிச்சத்தை பார்த்து தன்னோட படத்தை திருப்புனது அந்த கோதுமை நாகம். பாம்பை பார்த்த பூசாரி பொன்னம்பலம் குத்து விளக்கு அப்படியே கீழே போட்டுட்டு திரும்ப ஓடி வந்தார். என்னாச்சு பூசாரி? திவ்யமங்கலம் மூச்சு திணற கேட்டா. பாம்பு பாம்பு, ராசாவை பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு பாம்பு. பொன்னம்பலத்தோட உதடுகளில் தந்திக்கட்டையோட தவிப்பு. விசு உடனே உள்ளே பாஞ்சான். மீதம் இருக்கிற இன்னொரு குத்து விளக்கை கையில் எடுத்துக்கிட்டு பின்பக்கம் செல்ல வெளிச்சத்தில் நாகம் அவனையும் வெறிச்சுது. கஜேந்திரனை வாயில் நுரத்தல்ல விரைச்சிக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ளே கருவறைக்குள்ளே தேவர் நுழைய தேவரோட கைத்தடி உடனே விசுவோட கைக்கு போணுச்சு. மங்களான வெளிச்சத்தில் கைத்தடியை நாகத்தை நோக்கி வீச மோத வந்த அந்த கைத்தடியோட அடிப்பரப்பை சீர்னவார உடம்பால் வளைச்சிக்கிட்டு கொத்தி கடிச்சது நாகம். வெளியில் எல்லாரும் நடுங்கிக்கிட்டு நிற்க கஜேந்திரனோட பாதுகாப்புக்காக வந்திருந்த பாண்டிக்குட்டி எல்லாரையும் தள்ளிக்கிட்டு உள்ளே நுழைஞ்சு லாவகமாக பாம்பை பிடிக்க முயற்சி பண்ணான். ஐயோ, என் மகனை பாம்பு கடிச்சிடுச்சாமே, அம்மா தாயே, வேங்கை பொன்னி, உனக்கு இரக்கமே கிடையாதா? உன் சந்நிதிக்கு வந்தால் மரண பயம் இல்லாமல் இருக்கலாங்கிற நம்பிக்கையோடு வந்த எங்களை இப்படி ஏமாத்திட்டியே, அலறத் தொடங்கினா திவ்யமங்கலம். வளையாம்பிகையோ மயக்கத்துக்குள்ளே வழுக்க தொடங்கியிருந்தா. பதட்டத்தில் விசுவோட உடம்பெல்லாம் நடுங்க தொடங்குது. அதுக்குள்ளே பாண்டிக்குட்டி பாம்போட கழுத்தை வளைச்சி பிடிக்க அது தன்னோட உடலை அவனோட வழக்கரத்தில் வளைச்சிக்கிட்டு அவனை பார்த்து வெறுப்போட சீர்னுது. அப்படியே வெளியில் வந்தவனை பார்த்து எல்லாரும் திகைச்சு போய் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக கஜேந்திரனை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு வெளில வந்தான் விசு. அவனோட உடம்பு நீளம் பாரிக்க தொடங்கியிருந்துச்சு. டாக்டர் அலர்னா திவ்யமங்கலம். ஓடி வந்தார் டாக்டர் சம்பத்குமார். குனிஞ்சு கஜேந்திரனோட நாடியை பார்த்துட்டு, உடனே அரண்மனைக்கு போகணும், அங்கே தான் என் பேக் இருக்குது அப்படின்னாரு. கையோடு கொண்டு வரத்துக்கு என்ன கத்துனா திவ்யமங்கலம். கோயிலுக்கு போகும்போது எதுக்குன்னு எடுத்துகிட்டு வரல ராணி அப்படின்னாரு நடுங்கிற குரலில். டாக்டர் பேசுகிற நேரமா இது, கமான் குவிக், கார் இருக்குது, கிளம்புவோம் அரண்மனைக்குன்னு கத்திட்டு ஓடிப்போய் வேக்ஸாலில் கலப்புனா விசு. அதுக்குள்ளே ஒருத்தர் ஓடி வந்து, ஐயா, பாண்டிக்குட்டியையும் அந்த பாம்பு கடிச்சிருச்சு, அவனும் மயக்கமாயிட்டான், அவனையும் காரில் ஏற்றுங்க அப்படின்னு பரபரப்போடு சொன்னார். அது விசுவோட காதில் விழலை. கியரை மாற்றி ஆக்சிலேட்டரை மிதிக்க டாக்டர் சம்பத்குமார் ஓடி வந்து தொத்திக்கிட்டார். டாக்டர், நீங்கள் ஒரு ஃபூல், உங்களை எங்கள் அண்ணனுக்கு பாதுகாப்பாக போட்டதே முட்டாள்தனங்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே. குரலில் ரௌத்ரம் காட்டினா விசு. தம்பி, நான் என்ன பண்ணுவேன்? பேக் எடுத்துகிட்டு கிளம்புன என்ன தில்லைநாயகன் தான் தடுத்தார். ஆத்தாளை விடவா நீங்கள் பெரிய காவல்? அவள் சன்னதியில் ஒரு பயமும் கிடையாது, சும்மா வாங்க அப்படின்னாரு. யார்? தேவரோட கைத்தடியால் தில்லைநாயகமா? அவரே தான். ஸ்டூபிட், இந்த ஆள் யார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு? வர வர சமஸ்தானத்தில் தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் ஆகிட்டான். எல்லாம் எங்கள் பாட்டி செய்கிற வேலை. அப்படி சொல்லாதீங்க, அவர் யதார்த்தமாக தான் சொன்னார். எப்படி சொன்னாரோ இப்போ பார்த்தீங்கல்ல எங்கள் அண்ணனுக்கு என்னாச்சுன்னு. எல்லாம் அந்த சாபத்தோட வேலை தம்பி, விதியை யாரால் மாற்ற முடியும்? சம்பத்குமாரோட வார்த்தையை கேட்ட உடனே காரை பிரேக் அடித்து நிறுத்துகிறான் விசு. வேகமாக பின்னாடி திரும்பி, டாக்டர், இதெல்லாம் நீங்களுமா நம்புறீங்க அப்படின்னு கத்துறான். சாரி, இந்த சம்பவத்துக்கு பிறகு என்னால் நம்பாமல் இருக்க முடியல. இறுக்கமாக பதில் சொன்னவர் கஜேந்திரனை ஒத்து பார்க்க அந்த வினாடி அவனோட தலை சட்டுன்னு வெட்டிக்கிட்டு துவண்டு போகுது. உடனே நாடியை பிடிச்சி பார்த்த சம்பத்குமார் சோகமாக நிமிர்ந்தார். தம்பி, ராஜா நம்மளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னாரு. அப்படியே ஸ்டேரிங் மேலே விழுந்தான் விசு. அது அவனோட மனசை போலவே அலற தொடங்குனுச்சு. அரண்மனை தர்பார் மண்டபத்தில் பட்டு மஞ்சத்தில் நீல ரூபத்தில் சடலமாக இருந்தான் கஜேந்திர ரூபசேகர கோட்டைப்புறத்தான். சொல்ல முடியாத துக்கத்தில் சுற்றியும்
திவ்யமங்கலமும் பாண்டியம்மாளும் சரிஞ்சு கிடக்க வளையாம்பிகையை ஒரு வயசான பொண்ணு கட்டி அணைச்சி ஆறுதல் சொல்லிகிட்டு இருந்தா. விசு கொஞ்சம் தள்ளி ஒரு தூண் பக்கத்தில் கையை கட்டிட்டு நின்றுட்டு இருந்தான். சித்தி, நான் அப்போவே சொன்னேனே, நமக்கு இந்த அரண்மனை வாழ்க்கையெல்லாம் வேண்டாம், காசு பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், ஆனால் ஒரு பொண்ணுக்கு தாலி அப்படி இல்லைன்னு படித்து சொன்னேனே, இப்படி ஆகாதுன்னு நம்பி மோசம் போயிட்டேனே சித்தி, மோசம் போயிட்டேனே அப்படின்ற வளையாம்பிகையோட அலறல் விசுவோட காதுக்கு எட்டுச்சு. அதை கேட்டு ஒரு வினாடி வளையாம்பிகையோட இடத்துல தன்னோட காதலி அர்ச்சனாவை கற்பனை பண்ணி பார்த்தான் விசு. பூத்த பூ மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு காலத்துக்கும் பொட்டோடையும் பூவோடையும் வாழ வேண்டாமா? காரில் வரும்போது கார்வார் கருணாகரன் கேட்ட கேள்வி காதோரமாக அலப்பாயுது. இதுக்குள்ளே அந்த சித்திக்காரி வளையாம்பிகையை சமாதானப்படுத்த தொடங்குறா. தேவரையா நமக்கு தெய்வம் மாதிரி, சாபமெல்லாம் சும்மா, இந்த ராசா எப்படியும் சாபத்தை ஜெயிச்சு உயிர் வாழ்வார், நீங்கள் கவலைப்படாமல் பொண்ணு கொடுங்க, யாருக்கு கொடுக்கும் இந்த சந்தர்ப்பம்னு சொன்னதுனால தான் நான் சம்மதித்தேன். இப்படி ஆகும்னு கண்டேன்னா உன்னை இந்த சமஸ்தானத்தை ராணியாக பார்த்து கடைசியில் நம்ம கூட்டத்து மனுஷரான வீரன் நாட்டார் கூட இதை எதிர்பார்த்துருக்க மாட்டார். பாவினா அவளோட ஒப்பாரியில் வித்தியாசமான ஆலாபனை விசுவை நெக்கி தள்ளுது. தர்பார் மண்டபம் முழுக்க சோகமுகத்தோட பெரிய பெரிய மிட்டா மிராசுகள்லேருந்து அரசாங்க அதிகாரி வரைக்கும் கூடியிருந்தாங்க. கலெக்டர் கூட வந்திருந்தார். யாரும் எதிர்பார்க்காதபடி சில பத்திரிகையாளர்களும் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்த தில்லைநாயகம் மிரண்டு ஓடிப்போய் சோகமாக உட்காந்துருந்த தேவரோட காதுகளில் குசு குசுக்கிறாரு. தேவரோட தலை வால் மிதிக்கப்பட்ட கருணாகம் போல் நிமிருது. அந்த பத்திரிகையாளர்களை தன் பக்கத்தில் அழைச்சிட்டு வர சொன்னார். வந்தவங்கெல்லாம் கும்பிட்டாங்க. இவர் தான் தேவர், இந்த சமஸ்தானத்தோட காட்ஃபாதர், ஃபிலாசபர், கைடு எல்லாம் தில்லைநாயகம் அறிமுகம் செஞ்சு வச்சார். தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னாரு ஒரு பத்திரிக்கையாளர். அப்படி சொன்னவர் ஆச்சரியமாக பார்த்த தேவர், என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும், எனக்கு விளம்பரம்னாலே பிடிக்காதே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு பத்திரிகை நிருபர் கர்வமாக சிரிச்சுக்கிட்டே, இந்த தேசத்தோட ஜனாதிபதி, பிரதமர், முதல் மந்திரி இவங்களோட அந்தர வாழ்க்கையே எங்களுக்கு அத்துப்படி, இந்த சமஸ்தானம் என்ன அதை விடவா பெரிய ரகசிய உலகம் அப்படின்னு கேட்ட உடனே, லுக் மிஸ்டர், அவங்க பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது ஆச்சரியம் இல்லை. ஆனால் இந்த சமஸ்தானம் ஒரு தனியார் பிரிவு, நிறைய கட்டுப்பாடுகளும் கலாச்சார சிறப்புகளும் ஒழுக்கமும் உள்ள இடம். அதனால் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை அப்படின்னு தில்லைநாயகம் அழுத்தமாக பேசவும் பத்திரிகையாளர்கள் ரோஷத்தோடு நிமிர்ந்தாங்க. சார், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் சக்கப்போடு போடுற காலம் இது. சில அதிசய விஷயங்களை நீங்கள் என்னதான் மூடி மூடி வச்சாலும் வெளியே தெரியாமல் போகாது. இந்த சமஸ்தான வாரிசுகள் 30 வயசு வந்துட்டால் செத்துடுவாங்கன்னோ அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டோம். அதே போல் இந்த சமஸ்தானத்து வாரிசுகளுக்கு பெண் குழந்தையே பிறக்காது, அப்படியே பிறந்தாலும் உடனே இறந்துடணும் கேள்விப்பட்டோம். நீங்கள் ஒத்துழைச்சா இந்த விஷயத்தை பற்றி விரிவாக ஆராய்ச்சி பண்ணி பெருசாக கட்டுரை எழுத நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லவும், சாரி ஜென்டில்மேன், உங்களுக்கு ஒத்துழைப்பு தர முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கோம். சமஸ்தான விஷயங்கள் எதை பற்றியும் யாரும் விவாதிக்கிறத இந்த சமஸ்தானம் விரும்பலை அப்படின்னு சொன்னார் தில்லைநாயகம். சமஸ்தானத்தோட அடுத்த வாரிசாக மிஸ்டர் விஸ்வநாத ரூபசேகர கோட்டைப்புறத்தார் இருக்கார். அவருக்கு இப்போ தான் வயசு 24 ஆகுது. அவருக்கு கல்யாணம் எல்லாம் நடக்கணும். இந்த செய்தி வெளியில் பரவுனா அவருக்கு யாரும் பொண்ணு கொடுக்க முன்வர மாட்டாங்க, அவரோட வாழ்க்கை வீணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு நடுவில் புகுந்துறாரு ஒரு நிருபர். சொல்லுங்க அப்படின்னு அவர் பக்கம் திரும்பினார் தில்லைநாயகம். எல்லா கேள்விகளுக்கும் நீங்களே பதில் சொல்கிறீங்களே, தேவர் பதில் சொல்ல மாட்டாரா? நீங்கள் யார்? இந்த சமஸ்தானத்தில் உங்கள் பங்கு என்ன? சங்கடமான அந்த கேள்வியை கேட்ட நிருபரை வழிசலான புன்னகையோடு வெறிச்ச தில்லைநாயகம், நான் தேவருக்கு பிஏ மாதிரி. சமஸ்தானம் வாடகைக்கு விட்டுருக்கிற சொத்துக்களோட வாடகை பணத்தை வசூல் பண்ணுறதும் வரி கட்டுறதும் என்னோட இன்னொரு வேலை. 60 வருஷ பரிச்சயம் எனக்கு அப்படின்னு சொல்கிறார். தில்லைநாயகத்தோட பதிலை தொடர்ந்து தேவர் அவரை பின்னாடி இழுத்தபடி முன்னாடி வர்றாரு. உங்களுக்கு நான் ஒத்துழைப்பு தரேன், உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டார். இந்த 30 வயசு மரணத்துக்கும் பெண் குழந்தை பிறக்காததுக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு தாயோட சாபம். சாபமா அப்படின்னு கேட்ட நிருபர் இடக்கா சிரிக்கிறாரு. இதை விட அதிகமாக மற்றவங்க சிரிச்சிட்டாங்க, ஆனால் உண்மை அதுதான் அப்படிங்கிறாரு தேவர் அழுத்தமாக. அந்த சாபத்தோட கதையை சொல்ல முடியுமா அப்படின்னாரு நிருபர். அதை சொல்கிற நேரமாக தம்பி இது அப்படின்னு திருப்பி கேட்ட அவர்கிட்ட,
சுருக்கமாக சொன்னால் கூட போதும், நாங்கள் செய்தி போட வசதியாக இருக்கோம். சுருக்கமாக இல்லை, விரிவாகவே இருக்குது. இதே சமஸ்தான அரண்மனையோட பூஜை அறையில் ஒரு மூங்கில் பெட்டிக்குள்ள ஓலைச்சுவடிகள் இருக்குது. அதை வெளியில் எடுக்கிறதுல ஏதாவது சிக்கலா? ஆமாம், இந்த சமஸ்தானத்தில் பிறக்கிற பெண் வாரிசு தான் அதை திறந்து பார்த்து அந்த சுவடியை எடுக்கணும். அதில் பரிகாரமும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த பரிகாரத்தை செய்துட்டா இந்த மரணங்கள்லாம் நின்றுடும். மற்றவங்க திறந்து பார்த்து வெளியில் எடுத்தா திறந்து பார்த்த அன்றைக்கே இறந்து போவாங்க. என்னங்க நீங்கள் பயங்கர ஃபீலாக விடுறீங்க? கிண்டலாக கேட்ட நிருபரை வெறிச்சாரு தேவர். அப்புறம், இந்த மாதிரி இது வரைக்கும் 4 பேர் செத்துருக்காங்க. உனக்கு துணிச்சல் இருந்தால் நீ திறந்து பார்த்து பரிகாரம் என்னன்னு சொல்லு, ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னாரு. கேள்வி கேட்ட நிருபரோட தொண்டை வறண்டு போகுது. பிறகு அவர் கேட்குறாரு, அந்த மூங்கில் பெட்டியை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? அந்த மூங்கில் பெட்டியை கண்ணால் பார்க்குறதுக்கு எங்களுக்கு 4 கிழமை இருக்கிறப்போ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்கிறியப்பா, உனக்கே நல்லா இருக்கா? கருவறையில் இருக்கிற சுவாமி மாதிரி அந்த மூங்கில் பெட்டி அப்படின்னு பெருமூச்சு விட்டார் தேவர். இந்த சமஸ்தானத்துக்கு பெண் வாரிசு தான் அதை திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் பொண்ணே பிறக்காதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி பிரச்சனை தீரும் அப்படின்னு விடாமல் கேட்ட நிருபர்களுக்கு அதான் எங்களுக்கும் புரியலை, எப்படின்னும் தெரியலை. இப்போ நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு எரிச்சலோடையும் சோகத்தோடையும் பதில் வருது தேவர்கிட்டேருந்து. ஒரே ஒரு கேள்வி, என்ன, இந்த சமஸ்தானத்தோட அடுத்த வாரிசு அவர்தானா அப்படின்னு விசுவை கட்டி ஒருத்தர் கேட்கவும், ஆமாம் அப்படின்னாரு தேவர். அப்போது அவருக்கும் 30 வயசில் மரணம் வந்துடுமா அப்படின்னு கேட்குறான் அந்த நிருபர். விசுவுக்கும் மரணம் 30 வயசில் வந்துடுமான்னு கேட்ட நிருபரோட கேள்விக்கு பதில் சொல்லாமல் சோகமாக தலை குனிஞ்சாரு தேவர். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் தான் இளையராஜா விஸ்வநாத ரூபசேகர கோட்டைப்புறத்தானா? துக்கத்தில் இருந்தவனை தன்னோட பக்கம் திருப்பினாரு ஒரு நிருபர். மௌனமாக தலை அசைச்சவன், சார், இது ரொம்ப துக்கமான வேலை. நீங்கள் செய்தி சேகரிக்கவோ பேட்டி காணவோ இது நேரம் இல்லை. சவ அடக்கத்துக்கு பிறகு ஒரு நாள் வாங்க, மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு சொன்னான். அவரும் மறுபேச்சு இல்லாமல் நகர்ந்துக்கிட்டார். தன்னை அழைச்சிட்டு வர சொன்ன தேவர் பக்கத்தில் வந்து பணிவா நிற்கிறாரு கார்வார் கருணாகரன். என்ன கருணாகரன், அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா? பண்ணியாச்சியா. அரண்மனை தோட்டத்தில் முந்தைய அரசு ராஜா மகேந்திர ரூபசேகர கோட்டைப்புறத்தார் சமாதிக்கு பக்கத்திலேயே குழிக்கு சொல்லியிருக்கேன். வேலை நடந்துட்டுருக்கு. அக்கௌண்டன்ட் ஐயா 10,000 ரூபாய்க்கு சில்லற காசு ஏற்பாடு பண்ணிட்டார். படிக்காசாக வீசி எறிய ஒரு பிரச்சனையும் இல்லை. 100 கூட உதிரி ரோஜா மதுரை பூ மார்க்கெட்லேருந்து வந்துட்டுருக்கு. வெட்டியானுக்கு வெள்ளி முறமும் காசு மாலையும் கூட தயார். ஆனால் 108 பிராமணர்களை ஒன்றா திரட்டி அவங்களுக்கு 108 பசுக்களை தானம் கொடுக்குற விஷயம் மட்டும் தாமதமாகும் போல் இருக்குது. தானம் வாங்கிக்கிற பிராமணர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. கருணாகரனோட பேச்சில் தேவரும் விசுவும் கவனமாக இருக்க ஒரு நிருபர் அதை தனது நோட்டில் குறிப்பெடுத்துக்கிறார். விசு அவரை முறைக்கிறான். அந்த நிருபர் உடனே, தப்பாக எடுத்துக்காதீங்க சார், ராஜாவோட மரணம் பற்றி செய்தி போடும்போது வித்தியாசமான இந்த சவாடக்கம் பற்றியும் எழுதுனா செய்திக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். வாசகர்களுக்கெல்லாம் இது ஒரு புதிய செய்தியாச்சே. இந்த மாதிரி சாங்கியம் சடங்குகள் எல்லாம் பப்ளிக்கு மறந்து கூட போயிருக்கோம். படிக்கும்போது பெருசாகவும் புதுசாகவும் தெரியும். பதிலை சொன்னதோடு நில்லாமல் பல கோணங்களில் சடலத்தை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நகர்ந்தார் நிருபர். அன்னைக்கு ஈவினிங் பத்திரிகையிலேயே செய்தி வெளியாக இருந்துச்சு. கோட்டைப்புறத்து வீட்டின் மர்மங்கள் அப்படிங்கிற தலைப்பில் கேள்விப்பட்ட அத்தனை விஷயங்களையும் எழுதியிருந்தாங்க. அதோட 30 வயசுக்குள்ள மரணம் அடைஞ்ச சமஸ்தானத்து வாரிசுகளோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வரிசையாக போட்டிருந்தாங்க. இறுதியாக விசுவோட படத்தை வெளியிட்டு சமஸ்தான சாபத்தின்படி இவருக்கு ஆயுள் இன்னும் 5.5 வருஷம்தான், இவராவது சாபத்தை வெல்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட முடிச்சிருந்தாங்க. அந்த தினசரிகளில் ஒன்று அர்ச்சனாவோட பங்களாவோட வரவேற்பறையிலையும் கடந்தது. அப்போ சரியாக மணி ஈவினிங் 5 o'clock. நடந்த எதுவும் தெரியாத அர்ச்சனா விசுவோட ஃபோனுக்காக தன்னோட ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. தான் முதல்ல விசுவை சந்தித்ததை பற்றி அவள் ஆசை போட்டுட்ருக்கா. விசு காலேஜில் சேர்ந்த புதுசில் தன்னை ஒரு ராஜ பரம்பரையோட பிரதிநிதியாக காட்டிக்கவே இல்லை. ஒரு சாதாரண ஒரு ஆளாக தான் எல்லாருக்கூடையும் பழகினான். கல்லூரி விழா ஒன்றில் அவனை முன்னிலை வகிக்க சொல்லி அவனோட நீளமான பட்டப்பெயரை பிரின்ஸ்பால் சொல்லி அழைச்சப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அவன் ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவன் அப்படிங்கிறது. ஹே விசு, நீ சாரி நீங்கள் கோட்டப்புற பேலஸோட இளைய மகாராஜாவா? உங்கள் அரண்மனை ரொம்ப பெருசாமே, கட்டபொம்மன் வந்து தங்கிட்டு போயிருக்கிறாமே. இஸ் இட்? சுதந்திர போராட்ட காலத்தில் தெற்கு பக்கம் கேம்ப் அடிக்க போகிற வெள்ளைக்கார கலெக்டர்களுக்கும்
துரமார்களுக்கும் கோட்டப்புறம் பேலஸ் தான் 5 ஸ்டார் ஹோட்டலாமே. அப்படியா அப்படின்னு அவனை சூழ்ந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்ட கேள்விகளுக்கு அவன் நச்சுன்னு சொன்ன ஒரே பதில், டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் என்னைய ராஜவம்ச பிரதிநிதியாவோ ஒரு பணக்காரனாவோ யாரும் பார்க்காதீங்க, நினைக்கவும் செய்யாதீங்க. நான் உங்களை போல ஒருத்தன். அரண்மனை வாழ்க்கைங்கிறது ஒரு அலங்காரமான ஜெயில் வாழ்க்கை. நான் அதை நினச்சி கூட பார்க்க விரும்பலை அப்படின்றது தான். தன்னோட காதுகளில் விழுந்த அவனோட பதிலில் ஒரு ஆத்மாத்மான உண்மையை அர்ச்சனாவால் உணர முடிஞ்சது. பிசு அவளோட மனசோட ஒரு ஓரத்தில் வந்து நிற்கிறதுக்கு அந்த பதில் தான் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அதுக்கு பிறகு ஓரத்தில் நின்னவனை உள்ள அழைச்சி நடுவில் அமர்த்தின கதையெல்லாம் இன்னும் பெருசாக இருக்குது. விசுவுக்கும் அர்ச்சனாவை ரொம்ப பிடிச்சிருந்தது. தானும் விசுவும் ஒன்றா சேர்ந்து இருந்த நேரத்தையும் அப்போ பேசின பேச்சுக்களையும் எல்லாத்தையும் அசை போட்ட அர்ச்சனா தான் விசுவை பார்த்து 24 மணி நேரம்தான் ஆகுது அப்படிங்கிறத ஆச்சரியத்தோடு யோசிக்கிறா. ஏதோ மாமாங்க ஆன மாதிரி இருக்கு அவளுக்கு. அது இன்னைக்கு எப்படியாவது விசுவை சந்திச்சு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கண்டிப்பாக அவனை மீட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே கீழே இறங்கி வந்தவ டெலிஃபோனை நோக்கி நடக்கிறா. விசுவுக்கு ஃபோன் பண்ண போனவளை அவளோட அப்பா காசிநாத்தோட குரல் தடுக்குது. அர்ச்சனா, யாருக்கு ஃபோன் பண்ணுற? ஹாய் டாட், எப்போ வந்தீங்க? விசுக்கு தான் பண்ணுறேன் அப்படின்னு அவரோட முகத்தை பார்க்காம பதில் சொன்னவளை, வேண்டாம் வச்சுடு, இப்போ விசு அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறார். சட்டுன்னு திரும்பினா அர்ச்சனா, என்னடா சொல்கிறீங்க? விசு அங்கே இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ அவன் அரண்மனை சுடுகாட்டில் இருப்பான். அது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரம் அதே சுடுகாட்டில் பர்மனெண்ட்டாக ஒரு சமாதியாகவும் அவன் இருப்பான். முகத்தை இறுக்கமாக வச்சுக்கிட்டு காசிநாத் அப்படி சொன்னனையும் டெலிஃபோனை அப்படியே வச்சுட்டு காசிநாத்தை நெருங்கி வர்றா. அவர் அன்னைக்கு மாலையில் வந்த தினசரியை தூக்கி அவளுக்கு எதிர விரிக்கவும் ஒரு 10 நிமிஷம் வாசிப்புக்கு பிறகு அவளோட கண்களில் ஒரு புதிய குற்றாலம் உருவாகுது. அப்படியே சோஃபாவில் சரிகிறா. ஐ எம் வெரி சாரி டியர். ஏற்கனவே அந்த சமஸ்தானம் பற்றி நான் ஒரு மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஆதாரபூர்வமாக தெரிஞ்சு போச்சு. இனிமேயும் உன் காதலுக்கு என்னால் கிரீன் சிக்னல் கொடுக்க முடியாது. நீ அவனை மறந்துடு. அர்ச்சனாவோட காதுகளில் அவரோட பேச்சு விழவே இல்லை. ஒரு தாயோட சாபமா, அதனால நூல் பிடிச்ச மாதிரி 30 வயதில் இளமை மரணமா, இதெல்லாம் சாத்தியமா? எதை நம்புறது எதை ஒதுக்குறதுன்னு குழம்புனவளை பார்த்துட்டு அங்கேருந்து நகர்ந்து போகிறாரு காசிநாத். தன் வரையில் உள்ளுக்குள்ளே போராடிக்கிட்டு இருந்தவளை வேலைக்காரி வசந்தியோட குரல் நினைவுக்கு கொண்டு வருது. அம்மா, என்ன வசந்தி, நீங்கள் கோட்டப்புறத்து சமஸ்தான சாபத்தை பற்றி தானே நினச்சிட்டு இருக்கீங்க? உனக்கும் தெரியுமா அந்த வீட்டை பற்றி? ஓரளவுக்கு. முன்னெல்லாம் அழுத்தம் இல்லாமல் பேசிக்குவாங்க, இன்னைக்கு எல்லாரும் வாய் விட்டே பேசிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லைம்மா, நீங்கள் அந்த சமஸ்தானத்தோட இளைய மகாராஜாவை காதலிக்கிறதும் எங்களுக்கு தெரியும். யாரடி சொன்னா? இதை இன்னொருத்தர் வந்து சொல்லணுமா? நீங்கள் ஃபோன் பண்ணுறது, அவரை பற்றி பிணாத்துறது எல்லாத்தையும் தான் கேட்குறோமே. அது சரி, நீ இந்த சாபத்தை பற்றி என்ன நினைக்கிற? தீர்மானமாக சொல்கிறேம்மா, எனக்கு இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாம் நம்பிக்கையே இல்லை. அதுக்காக பத்தினி சாபத்துக்கு சக்தி இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அந்த சக்தி இப்படி நறுக்குன்னு மாயாஜால படத்தில் வர்ற மாதிரிலாம் வேலை செய்யாது. வியாதி, வெக்க, வறுமை, தரித்திரம்னு கொஞ்சம் கொஞ்சமாக வேணா போட்டு பார்க்கும். இப்படி 30 வயசு வரைக்கும் காத்துட்டு இருந்துட்டு யமனை இழுத்துட்டு வராது. அப்படி யமனை இழுத்துட்டு வர்றது சாத்தியம்னா இன்னைக்கு நாட்டில் 3/4 பேர் உசுரோடு இருக்க முடியாது. எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அடுத்தவங்க வைத்தறிச்சலுக்கும் சாபத்துக்கும் உள்ளாகாமல் இருக்க முடியாது. இதாம்மா என்னோட அபிப்பிராயம். அர்ச்சனா உடனே வசந்தியோட கையை எட்டி பிடிக்கிறா. வசந்தி, என் மனசில் பாலை வாத்தடி அப்படின்னு குதூகலிச்சு போகிறா. அடுத்த வினாடியே, ஆனால் அப்புறம் எப்படி இந்த மரணங்கள்லாம் நிகழுது, அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி அவள் முன்னாடி ஒரு கேள்வி மண்டியிடுது. குழப்பத்தோட டெலிஃபோனை நெருங்கினவ முதல்ல விசுவுக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லணும் அப்படிங்கிற முடிவோட விசுவுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறா. கிட்டத்தட்ட 4 தடவை முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கனெக்ஷன் போகுது. கோட்டைப்புறம் சமஸ்தானம் அக்கௌண்டன்ட் ஸ்பீக்கிங். நீங்கள் யார் பேசுகிறது? அர்ச்சனா. ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம். கண்டலன்ஸ் பாஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்கிட்டயே சொல்லலாம். இளைய மகாராஜா இப்போ மூடில் இல்லை. சாரி, திஸ் இஸ் வெரி பர்சனல் அப்படிங்கிறா. மறுமுனையில் அதை ஃபோனை வச்சுட்டு பேசினவர் விசுவை அழைச்சிட்டு வர போனதை இங்கேருந்தே அர்ச்சனாவால் உணர முடியுது. பெருமூச்சோடு அவள் காத்துட்டு இருந்த அதே வினாடிகளில் திடீர்னு அருகாமையில் கொஞ்சம் பேர் பேசிக்கிறது ரிசீவர் வழியாக கொஞ்சம் சத்தமாகவே காதில் விழ தொடங்குது. என்ன எதுக்கு இங்கே இழுத்துட்டு வந்த? இது இளைய மகாராஜோட ப்ரைவேட் ரூம். பெரிய ராஜாவோட இறுதி சடங்கு இன்னும் சரியாக முடியலை. முடிஞ்ச பிறகு வா, நடுவில் வந்து தொந்தரவு பண்ணாத. இறுதி சடங்குக்கும் எனக்கு பணம் தரத்துக்கும் என்ன சம்மந்தம்?
பிசாத்த 50,000 எனக்கு விட்டறிய தயக்கம்மா? இதுக்கு தான் நான் சிலோன்லேருந்து என்னை கள்ளத்தோணியில் கூட்டிகிட்டு வந்தீங்க. நான் விடியறதுக்கு முன்னே தலைமன்னார் போயாகணும். பேசினபடி சிலோன் ரூபாயை கொடுங்க. சல்லிப்பாய மாதிரி நடந்துக்காதையா. சாயங்காலமா வா, ஏற்பாடு பண்ணி தரேன். மறந்துடாதீங்க, பணத்தோட தயாராக இருங்க. புது பாம்பு அது. அதோட நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். ஷ், இதெல்லாம் இங்கே பேசாதையா, அப்புறம் உயிரோட தலைமன்னார் போக மாட்டேன். நீ போயிட்டு பிறகு வா, எனக்கு தர்பார் மண்டபத்தில் வேலை இருக்குது. குரல் மெல்ல தேஞ்சு முடியுது. பேசினவங்க டெலிஃபோன் இருக்கிற இடத்த விட்டு அதை கவனிக்காமையே நகர்ந்து போயிட்டதை அர்ச்சனாவால் யூகிக்க முடியுது. அப்படியே விதிர்த்து போய் மரம் போல நிற்கிறா. மறுமுனையில் இப்போ விசு டெலிஃபோன் எடுத்திருக்கான். ஹலோ அர்ச்சனா. அவனோட குரல் கம்மி சோகத்தோடு ஒலிக்குது. அவனோட குரல் கேட்ட உடனே விழுட்டுன்னு நிமிர்ந்தவ, ஹலோ விசுவா அப்படின்னு தீனமாக கேட்டா. ஆமாம், என்ன அர்ச்சனா? பேப்பர் பார்த்தேன் விசு, உங்கள் அண்ணன் பாம்பு கடிச்சு இறந்துட்டாராமே. ஆழ்ந்த அனுதாபங்கள். விசு பதிலே சொல்லாமல் அப்படியே நிற்கிறான். விசு, என்ன பதிலே காணோம்? இது சாபத்தால் நடந்ததில்லை விசு, பெரிய சதியால் நடந்தது. அர்ச்சனா முழுசாக பேச வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடி மறுமுனையில் விசு வாய் திறக்கிறான். சாரி அர்ச்சனா, என்னை மறந்துடு. எனக்கும் 30 வயசில் மரணம் காத்திருக்கலாம் அப்படிங்கிற குரலோட கையோட டெலிஃபோனையும் முடக்கிட்டு தர்பார் மண்டபம் நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இதோட தொடர்ச்சியை வர்ற எபிசோடுகளில் கேட்கலாம்.